சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. மேஷராசியாகிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் செலவுகள் கொண்ட மாதமாக வருதுங்க. இந்த மாதம் செலவுன்னொன்னே பயப்படாதீங்க. இதில் சுப செலவுகளும் ஏற்படுது, செலவுக்கு ஏற்றாப்புல வருமானங்களும் ஏற்படும், நல்ல வருமான உயர்வுகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதத்தில் 2ஆம் பாவத்திலே குரு பகவான் இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படும். 2ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் வக்ரமடைகிறார். குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் ஒரு பக்கம். அதே போல் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் இருக்காருங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அவங்களுடைய 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு பெயர்றாரு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அதனால் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். இல்லைன்னா புதிய வாகனங்கள் வாங்குவது, வாகனத்தை பழுது நீக்குவது, உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய வீடை ரெனோவேஷன் பண்ணுறது, அல்லது வீடை உங்களுக்கு தகுந்தாப்புல வடிவமைப்பது, அல்லது வீடை இழுத்து பெருசாக கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே தோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. அதனால் இந்த மாதம் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு செலவு இருக்குது. புரியுதுங்களா? அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னாங்க, உங்களுடைய 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அதனால் கடன் சார்ந்த சில விஷயங்கள் ஏற்பட்டு மறைவதற்கோ, அல்லது பழைய கடனுக்கு திரும்ப இதுக்கு ஏதாவது விஷயங்கள் பணம் கொடுப்பதற்கோ ஒரு வாய்ப்புகள் உருவாகுது. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பெரும்படியான வருமானத்தை, பெரும்படியான செலவை, அதாவது பெரும்படியாக இருக்கக்கூடிய அந்த கடனை ஒரு பெரும்படியான ஒரு பொருளை கொடுத்து அதை பெரிய தொகையை நீங்கள் கடன் நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் பாவத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம். அதே மாதிரி எந்த விஷயத்திலையும் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. புதிய ஒரு செலவு செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த செலவு செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. அதனால் சரி பணம் வரும்னு சொல்லிட்டாங்க, அதனால் தூம்னு அடித்து செலவு பண்ணிடுவோங்கிறத செலவு பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் திட்டமாகவும் எந்த இடத்துக்கு செலவு பண்ணணுமோ அதை யோசித்து 1க்கு 2 முறை ஒரு செலவை யோசிச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்துல தான் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் இருந்து ஆட்சி பண்ணுறார். அதுவும் ஆட்சி வீடு அவருக்கு. அதனால் சனி பகவான் 11ல் இருக்கிறது லாபங்கள் உயரும். குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க, அதே போல் வேறு விதமான வேலைகள் பார்க்கக்கூடியவங்க, இந்த சொந்த தொழில் அல்லாமல் வெளிநாடுகளிலே இருக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டிலேயே சொந்த தொழில் செய்கிறவங்க, எந்த மாதிரியான அனுகிரகத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல அனுகிரகத்தை செய்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா இரும்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க, போக்குவரத்து சம்பந்தமாக வியாபாரம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இந்த சனி பகவான் இருக்காருங்க. அவர் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த வியாபாரம், அதாவது இரும்பு சம்பந்தமான வியாபாரம், மேன் பவர் சம்பந்தமான வியாபாரம், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, வாகன உற்பத்தி சம்மந்தப்பட்டது, வாகனத்தை ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயம், அதே மாதிரி ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரியான துறையிலெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான பொற்காலமாக அமையுது. கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் கூட அந்த செலவுகளை மீறிய நல்ல வருமானங்களும் ஏற்படக்கூடிய காலமாக சனி பகவான் உருவாக்குறாருங்க. அடுத்ததை கவனிச்சிங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் இருக்காருங்க. பொதுவாகவே மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் முக்கியமான கிரகங்க. மேஷராசிக்கு கவனிச்சிங்கன்னா 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவராக சூரியன் வந்துடுவார். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகளை தரக்கூடியது, நல்ல கல்வி, ஞானம், அறிவு, அதே போல் குலதெய்வ வழிபாட்டை தரக்கூடியது. நாம் செய்யக்கூடிய வழிபாடு, அந்த வழிபாடு நமக்கு சித்தியாகுமா, எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது 5ஆம் பாவம். அந்த பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான். அவர் இப்போ 12ஆம் பாவத்தில் மறைகிறதுனால கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் இந்த மாதத்தில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறையா நீங்கள் தெய்வத்திற்கு சிரத்தை எடுத்து இந்த மாதத்தில் நிறைய வழிபாட்டை செய்யுங்க. முக்கியமாக தெய்வ வழிபாடு ஏதாவது வேண்டியிருக்கீங்கன்னா அந்த வேண்டுதலை இந்த மாதம் செய்வோம், பங்குனி உத்திரத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை உடனே வேலை இருக்குது, இந்த சமயத்தில் கொஞ்சம் இது இருக்குது,
அப்படின்னு அதை தள்ளி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக மேற்கொண்டு சிரத்தை எடுத்து செஞ்சு வாருங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு உருவாகுது. அதை நீங்கள் தள்ளி போடுவது ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல அமைப்பு கொண்டது இந்த தெய்வ வழிபாடை செய்வது. 5ஆம் அதிபதி 12ல் போகிறதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான். இப்போ ராசிநாதன் புதன் இடத்துல இருக்கார் இல்லைங்களா? அப்போ புதன் இப்போ 12ல் மறைஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதில் சில தாமதம் ஏற்படும். ஒரு இடமாற்றம் வேணும், அல்லது ஒரு துறை மாற்றம் வேணும், அல்லது நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மாறணும், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் 12ல் மறைகிறதுனால அந்த தடை ஏற்படுது மாற்றத்தில். இருந்தாலும் கூட இந்த புத பகவான் வக்கரம் அடைந்து மறுபடியும் 11ஆம் பாவத்துக்கு போயிட்டு மறுபடியும் வக்கர நிவர்த்தி செய்து கொண்டு 12ஆம் பாவத்துக்கு வந்து உங்கள் ஜென்மஸ்தானத்திற்கு வந்து 2ஆம் பாவத்துக்கு வருவார். அதான் இன்னும் 2 மாத காலம் ஆகுங்க அதுக்கு. அந்த சமயத்தில், அதாவது ஜூன் மாத வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேசராசிக்காரங்க. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுக்கொள்ள வச்சிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணணுங்க. இந்த பங்குனி மாதத்தில் பூராமே முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில் சிவபெருமான உகந்த பிரதோஷம் வருது. அதே போல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை சிவபெருமான உகந்த பிரதோஷம், அதாவது பங்குனி 27 தேதி. இந்த மாதிரி வரக்கூடிய நாள்லெல்லாம் சிவபெருமான வழிபாடை செஞ்சு வாருங்க. ரொம்ப நல்ல அனுகிரகங்கள், நல்ல சுபிக்ஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம சேனல், நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமக.